ஸோ குட் ஈவினிங் ட்ரிபிள் வீலாக் இன்னும் புது லொக்கேஷன் எங்கள் ஆஃபீஸோட மொட்டை மாடி அந்த பக்கம் ஜெய் இருக்கார். நான் ரொம்ப ட்ரிபிள் வீலாக்லாம் வந்து வீட்டிலே கம்ப்யூட்டர் எடுத்து பண்ணுவேன். நீ காலைல தாத்தா பக்கத்தில் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார், அதனால் சரின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் வந்து பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து காலையில் இது பிக் திங்க்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் வந்து முக்கியமான இந்த சயின்ஸு, குவாண்டம் ஃபிசிக்ஸ், இந்த ஹோல்சம் வீடியோஸ்லாம் சேர்த்து போடுவானுங்க. அதில் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ளோ ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு பழைய வீடியோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃப்ளோ ஸ்டேட்டை பற்றி, ஹவு டு கிரியேட் யுவர் ஃப்ளோ ஸ்டேட் இன் கமெண்ட், அது மாதிரிலாம் நிறைய வீடியோலாம் வரும். சரி, அதை பற்றி இன்றைக்கி வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னு. இது ஃப்ளோ ஸ்டேட், அது ஒரு இது கூட இருக்குது, புக்கு கூட, அது நல்ல பேர். அவர் அது மைக்கேல் மிஷேல் கிளிஸ்காஸ்கின்னு செக்கோஸ்லோவேக்கியன் சயின்டிஸ்ட் ஒருத்தர், அதை பற்றி கிளீனாக எழுதியிருப்பார். அந்த காலத்துலேருந்தே வந்து அந்த ஜோன் அப்படிம்பாங்க, இல்லைனா அந்த ஸ்பேஸ் அப்படிம்பாங்க. அது என்னதுன்னா, நீங்கள் ஒரு வேலையை வந்து பயங்கர ஆர்வமாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் ஓடுறதே தெரில அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக இந்த கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறதோ, இல்லை வீட்டில் ரொம்ப இது பிடிச்ச வேலையை பண்ணுறதோ, சில பேருக்கு சாப்பிட்றதா இருக்கும், சில பேர் தூங்குறது, சில பேர் ட்ராவல் பண்ணுறது, ஏதோ எழுதுறது, கதை எழுதுறது, புக்கு படிக்கிறது, படம் வரைகிறது, பாட்டு பாடுறது, மியூசிக் கற்றுக்கிறதுன்னு க்ரியேட்டிவ் இந்த வேலைன்னு கூட கிடையாது. சில பேருக்கு இந்த பைக் ஓட்டுறதே பயங்கர இன்வால்வ்டாக இருப்பாங்க. சில பேர் ட்ரெஸ்ஸை மடித்து வைக்கிறதுன்னு ஏதோ ஒரு ஒர்க்கு ஒன்று, நேரம் போகிறது தெரியாது, அது ரொம்ப ஆழ்ந்து உள்ளே இருப்பாங்க. அது வந்து ஃப்ளோ ஸ்டேட்டுங்கிறது. சில சமயம் அது வந்து அவுட்புட்டாக வெளியே வரும்போது அதனால் ஒரு பிரோஜனம் ஒன்று இருக்கும். இப்போ வந்து ஒரு கதை ஒன்று எழுதுகிறோம் அப்படின்னா அதிலே ஆழ்ந்து போய் எழுதுனாங்க, 1 hour ஓடினதே தெரில அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுதான் அந்த ஃப்ளோ ஸ்டேட். அதை பற்றி பண்ணியிருந்தாங்க. எப்படி வந்து அதை கமாண்டுக்கு கொண்டு வர்றது. ஏன்னா என்ன நடக்கணும்னு ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு, கிரியேட்டருங்களுக்கெலாம், அந்த போயட்டுங்களுக்கெலாம் இன்ஸ்பிரேஷன் திடீர்னு தோணணுங்க, தோணுச்சுன்னா உட்காந்து கடற்கடன் பேப்பரில் எழுதுவோம் அப்படிம்பாங்க. இந்த சாமுவல் கூல்ட்ரிட்ஜுங்கிற பொயட்டோட இந்த ஜனடுங்கிற ஒரு பொயம் இருக்கும். கனவுல அவருக்கு அந்த இது வந்துச்சான், பொயம் வந்துச்சான். திடீர்னு ஏஞ்சி முழிச்சு பேப்பரில் எழுதிக்கிட்டு இருக்காராம். யாரோ வந்து கதவை தட்டினாங்களாம். திறந்துட்டு வெளியே பார்த்து திருப்பி அந்த உட்காந்து மொத்தமாக அந்த பொயமே இது மறந்து போச்சு அவருக்கு. ஸோ அது வரைக்கும் இந்த பாதி பொயம் தான் ரிலீஸ் ஆகிருக்கலாம் சொல்லுவாங்க. அவருக்கே அவ்வளோதான் தோணுச்சு, இது அவரே சொன்ன ஒரு கதைலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில ஃபேமஸான கதைலாம் இருக்கும். பீத்தோவன் வந்து அப்படியே அவர் கணக்கில் அப்படியே கம்போஸ்டில் இருப்பார். மொசாட் அப்படியே ஒரு ஜோனுக்குள்ளே போவார். இளையராஜாவே சொல்லுவார்ல, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, எனக்குள்ளே ஒரு விஷயம் ஒன்று நடந்து மியூசிக்காக வருதுன்னு சொல்கிறதெல்லாம் இந்த ஜோன் தான். இந்த ஜாஸ் மியூசிஷியன்லாம் இம்ப்ரவைசேஷன் ஸ்பாட்டில் வாசிக்கும் பொழுது, இல்லை ஒரு பெயிண்டருங்க வந்து இந்த ஆர்ட் கேன்வாஸ் இருக்கும் போதெல்லாம் வந்து அவங்களோட செல்ஃபை வந்து இழந்த ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே போவாங்க. இது வந்து க்ரியேட் பண்ணும்போது வரும். ஆனால் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து எப்போ வரும்னு உங்களுக்கு தெரியாது. சில பேர் வந்து ஒரு பெரிய புக்கு இட்டு கொடுத்துருவான், அடுத்து இந்த 10 வருஷத்துக்கு புக்கே எழுதாமல் இருப்பான். திடீர்னு 11th year வந்து திடீர்னு ஒரு புக்கு தோணுச்சு எழுதுனேன்பா. ஆனால் இது வந்து நீங்கள் வந்து டெய்லி ரெகுலர் டிசிப்ளினாக அந்த ஸ்டேட்டுக்குள்ள, இந்த ஃப்ளோ ஸ்டேட் உங்களுக்கு வந்துச்சுன்னா நிறைய வேலை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோலாம் இருந்துச்சு. அது எப்படி உங்கள் கமெண்டில் வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு. இப்போ எனக்குமே இப்போ அந்த வீடியோ எப்போ நான் பேசுகிறேன் இந்த மொமெண்ட்டாக இருக்கட்டும், நான் ஏதோ ஒன்று மைண்டில் வச்சுக்கிட்டேன். கேமரா ஆன் பண்ண உடனே என்னை மீறி கடன்னு வார்த்தைங்க வருதில்ல, இது ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டு தான். நான் பாட்காஸ்ட் பேசும்போது அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா பாட்காஸ்ட் பேசும்போது கண்ணை மூடி ஒரு 1 hour 3/4 மணி நேரம்லாம் ஒரே டேக்கில் பேசியிருக்கேன். அது கண்ணை மூடி திறக்கும் போது நான் எப்படி பேசினேன், என்ன ஆச்சு, நடந்துச்சுன்னு எந்த ஐடியாவுமே எனக்கு இருக்காது. ஆனால் அவ்வளோ டைம் ஒன்று ப்ளே பண்ணி பார்த்தா நம்மளாம் எவ்வளோ பேசணும், ஒரு சாமி பிடிச்ச மாதிரி ஒரு மோடு வச்சுக்கிங்களேன், அதுதான் இந்த ஃப்ளோ ஸ்டேட்டுங்கிறது. அது வந்து நம்ம வந்து அது எப்படி வந்து அந்த இடத்துக்குள்ளே அது என்ன நடக்குது, பிரெயின் என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணுதுங்கிற ஏகப்பட்ட குழப்பம் வந்து இன்னும் போயிட்டுருக்கு. இந்த ஃப்ளோன்னு ஒரு புக்கு இருக்கும், அந்த ஃப்ளோ ஸ்டேட், அதை பற்றிலாம் கொஞ்சம் படிங்க, அது என்ன விஷயம் புரியும். இது வந்து ஏன் இதை பற்றி ஒரு குழப்பம் டவுட்டெல்லாம் இருக்குன்னா, நிறைய பேருக்கு வந்து 2 வகையான ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. சில பேர் வந்து வருஷக்கணக்கில் வேலை செய்ய மாட்டாங்க, திடீர்னு எந்திரிச்சு ஒரு நாள் மாஸ்டர் பீஸ் படிச்சுட்டு திருப்பி ஐடியா வரும்போது, ஏன்னா குமாரராஜாவே சொல்லுவார்ல, எனக்கு எப்போ தோணுதோ எழுதுவேன், இல்லைனா சும்மா இருப்பேன். சில பேர் வந்து டெய்லி காலையில் ரொட்டீனாக காலையில் 9 to 6 வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. ஏன்னா இந்த ஹரிக்கி முராகேமின்னு ஆத்தர் இருப்பார், அவர் வந்து நாவல் எழுத போகிறாருன்னா டெய்லி காலைல 4 மணிக்கு எந்திரிப்பார், ஓடுவார், அதுக்கப்புறம் 12 வரைக்கும் வேலை பார்ப்பார், அவ்வளோதான் ஆஃப். நைட் வரைக்கும் திருப்பி வேலை கிடையாது. திருப்பி மறுநாள் கலர். அந்த ரொட்டீனாக ஒரு 6 மாதம் நான் ஒரு வே ஆஃப் லிவிங்கில் இருப்பேன், நாவல் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி எதுவும் செய்ய மாட்டேன்பாங்க. சில பேர் வந்து மத்தியானம் சூஸ் பண்ணுவாங்க, சில பேர் நைட்டு மட்டும் வேலை செய்வாங்க. இது வந்து அவங்களே க்ரியேட் பண்ணிக்கிற டிசிப்ளின் மாதிரி, இது முக்கியம் அப்படின்றாங்க. ஸோ அந்த ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வேலையில் வருதுங்கிறத நீங்களே கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு எதில் ஆர்வம் அதிகமாக இருக்குன்னு தெரியும். இப்போ உங்களோட பசங்களோ இல்லை நீங்களோ வேறு ஏதோ வேலையில் கூட இருக்கலாம், ஆனால் இந்த விஷயம் செய்யும்போது மட்டும் நான் பயங்கர ஆர்வம் ஆகிடுவாங்க, நேரம் போகிறதே தெரிலங்க. சில பேர் ஸ்டாம்பு கலெக்ட் பண்ணுவாங்க,
சில பேர் இது பேர்ட்ஸை கவனிப்பாங்க, சில பேர் வண்டியை பற்றி ஆர்வமாக பேசுவாங்க, சில பேருக்கு இந்த ஃபாண்ட் டிசைன் பிடிக்கும், டைப்போகிராஃபின்னு சம்மந்தமே இல்லாத விஷயத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதில் உங்களுக்கு ஒரு ஃப்ளோ ஸ்டேட் கிடைக்குதுன்னா நீங்கள் அதில் கொஞ்சம் இன்வால்வ்டாக இருங்க, லைஃப் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி விஷயம்லாம் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த புக்கு படிக்கும்போது பயங்கரமாக ஆகிடும். ஆனால் சில விஷயம் ஃப்ளோ ஸ்டேட்டில் வர, இப்போ கதை எழுதும் போதெல்லாம் ஃப்ளோ ஸ்டேட்லேயே போயிட்டுருக்கோம், ஆனால் பார்த்தா கதை வேற எங்கேயோ போயிடும். ஆனால் அது ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் ஃப்ளோவில் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சருக்குள்ளே எடுத்து கொண்டு வரணும். இந்த போயிட்டுலாம் சில பேர்லாம் ஸ்பார்க் போயிடுச்சுமாங்க. முந்தி கடன்னு பண்ணுவாங்க, என்னன்னு தெரில, இப்போலாம் முந்தி மாதிரி வர்றதில்லை அப்படிம்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, பிரெயின் வந்து ஏமாத்துற சீட்டிங் மெத்தட் தான். நீங்கள் திருப்பி அதை அவங்களுக்குள்ளே கொண்டு வரலாம். ஒரு சில டிசிப்ளின் மட்டும் தேவை. அது வந்து சில பேருக்கு ஸ்மெல்லில் இருக்கும், சில பேருக்கு ஒரு ரூம் இப்படி இருந்தால் தான் எனக்கு வேலை செய்ய வரும்பாங்க, சில பேருக்கு இந்த கலரில் லைட் இருக்கணும், இந்த பல்பில் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு பாட்டு ஓடணும், காலையில் குளிச்சுட்டு தான், சில பேருக்கு தம் அடிச்சுட்டு தான், சில பேருக்கு சாப்பிடாமல் உட்காந்தா தான், ஒவ்வொன்றும் ஒன்று இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி சரௌண்டிங்லலாம் வந்து அந்த ஆம்பியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃப்ளோட் ஸ்டேட்டுக்குள்ளே போகிறீங்கன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கான ஒர்க்கை, அது ஆர்டிஸ்டாக இருக்கணும் தேவையில்லை, நீங்கள் கவிதை தான் எழுதணும் தேவையில்லை, நீங்கள் என்ன வேலை வேணால் பண்ணலாம். எது வந்து உங்களுக்கு டீப்பாக டைமையே மறக்க வைக்கிற மாதிரி வேலையாக இருக்கோ அதுவே உங்களுக்கான வேலையாக கூட இருக்கலாம். நீங்கள் எல்லா வேலையும் விட்டு அந்த வேலைக்குள்ள நீங்கள் மொத்தமாக கூட போய்ட்டு சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு தான் அதை வீலாகில் சொல்லலான்னு பார்த்தேன். சரி, நாளையிலேருந்து இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், வேறு லொக்கேஷனாக பார்க்குறேன். ட்ரிபிள் வீலாக்கு.